ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல சாப்டர் 4ல இருந்து எக்ஸாம்பிள் 4.33 வந்து பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. 4 பாய்ஸ் இருக்காங்க அண்ட் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்றாங்க வித் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஆல்டர்னேட்டா இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் லைன். ஸோ அப்போ எத்தனை வேஸ்ல வந்து அவங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கேஸ் 1 என்ன அப்படின்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பாய்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பாய், அடுத்தது கேர்ள், பாய், கேர்ள், பாய், கேர்ள், பாய். பாருங்க, அடுத்தது கேர்ள். ஸோ அப்போ 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் வந்துட்டாங்களா? எஸ், வந்தாச்சு. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபார்மிங் a straight line starting with boy. இதுதான் வந்து கேஸ் 1. சரிங்களா? ஸோ பாருங்க எத்தனை வேஸ் இருக்கு. அப்போ பெர்முடேஷன் எடுத்துக்கலாமா? பாய்ஸ்க்கு வந்து 4p 4 வேஸ், கேர்ளுக்கு வந்து 4p 4 வேஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 4p 4னா 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 24, 24 இன்ட்டு 24, அப்போ 576 வேஸ். எது பாய்ஸ் ஆனது இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 576 வேஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து 576 வேஸ் இருக்குமா? எஸ். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும் டோட்டல். சரிங்களா? ஸோ இப்போ பாய்ஸ்க்கு வந்து 576, கேர்ள்ஸ்க்கு வந்து 576. சிமிலர்லி நம்ம என்ன பண்ணணும், கேஸ் 2 எடுத்துக்கணும். கேஸ் 2ல கேர்ள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? கேர்ள், பாய், கேர்ள், பாய், கேர்ள், பாய், கேர்ள், பாய். கரெக்டா இருக்கா? 4 கேர்ள்ஸ் வந்தாச்சு அண்ட் பாய் வந்து 4 வந்தாச்சு. சரிங்களா? ஸோ சிமிலர்லி நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார்மிங் a straight line with girl. ஸோ அப்போ 4 கேர்ள்ஸ்க்கு வந்து 4p 4 அண்ட் 4 பாய்ஸ்க்கு வந்து 4p 4. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் வேஸ். 4 ஃபேக்டோரியல் என்ன வரும், 24. அதே மாதிரி another 4 ஃபேக்டோரியலுக்கு 24. ஸோ அப்போ 576. கிளியரா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ், எத்தனை லைன்ஸ் வந்து இவங்களால ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து பாய்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்போ எய்தர் ஆர் தான், எய்தர் கேஸ் 1 ஆர் கேஸ் 2. எய்தர் ஆர் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? எய்தர் கேஸ் 1 ஆர் கேஸ் 2 ரெண்டுமே வந்து பாசிபிள். கேஸ் 1 ஆர் கேஸ் 2. அப்போ எய்தர் ஆர் அப்படின்னு வருது. சரிங்களா? எய்தர் ஆர்னு வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு கேஸையும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் லைன், எத்தனை லைன் ஃபார்ம் பண்ண முடியும் பாருங்க. இந்த மாதிரி 576 ஃபார் கேஸ் 1, ஃப்ரம் கேஸ் 2 576, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1152 வேஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. எஸ், புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.